வெல்கம் டு நிமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியான பாதாம் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 100 grams ஆஃப் பாதாம் வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 3 hours அப்படி வந்து அதை ஊற வச்சுட்டு அதை தோல் எல்லாம் வந்து நான் வந்து எடுத்தாச்சு. அதே அளவு வந்து சர்க்கரை வந்து எடுத்துருக்கிறேன், அது ஒரு 100 grams. கொஞ்சமாக வந்து நான் வந்து பால், அதுக்கப்புறம் வந்து நெய், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஏலக்காய் போட மாட்டோம், இதுக்கு குங்குமப்பூ அதுதான் நம்ம போடுவோம் நல்ல வாசனைக்கு. சாஃப்ரன் இதுக்கு பேர். பாதாம் வந்து நம்ம மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டு அரைச்சிடணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாய் வச்சுட்டு நம்ம இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். மிக்சியில் போட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு. இது பாருங்கள், இது மாதிரி இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, ஓரளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி, இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து கடாய் வச்சாச்சு, சிம்லேயே வச்சுருக்கேன்னா இப்போ பால் ஊற்றிடலாம். அதில் இந்த பாதாம் வந்து அரைச்ச பாதாம் வந்து அது வேகணும். ஸோ வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதோட நம்ம வந்து பால் ஊற்றி நம்ம வந்து வேக வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம வந்து இந்த பாதாம் போட்டுடலாம். பால் ஓரளவுக்கு சூடாயாச்சு. நம்ம இப்போ வந்து இந்த பாதாம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா வந்து இது கிட்ட வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை போட்டு நெய் போட்டு சாஃப்ரன் எல்லாம் போட்டு நம்ம வந்து இறக்கலாம். இப்போ நான் கொஞ்ச நேரம் இது மாதிரி நான் கிளறேன். இதை ஒரு 3 minutes ஆச்சு, நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அடியில் புரிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நெய் போட்டு நம்ம வந்து நல்லா வேகணும் இந்த பாதாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து 8 minutes to 9 minutes ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்ல பாதாம் வந்து நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. இட்ஸ் குக்ஸ் nicely. So now we can add the sugar. 100 grams of sugar எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறிடலாம். இப்போ இந்த டைம்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா வந்து பாகு மாதிரி வந்து வேகணும் இந்த பாதாம் அதில். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்ரன் ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுடலாம், கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுடலாம். இந்த குங்குமப்பூ தான் இதுக்கு வந்து நல்ல வாசனை. இதுவே நமக்கு வந்து பாதாமோட கலர் வந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ இது வரைக்கும் இது ஒயிட்டாக இருக்குது, இது போட்டதும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் as well as கலர் வந்து நமக்கு கிடைக்கும். So we are adding few strands of saffron. So this will give a good color as well as a nice flavor to this badam halwa dish. So let's continue stirring it. You can see the color changing also. கலர் மாறிட்டு இருக்குது பாருங்க. நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி இருக்குதுன்றது காட்டுறேன். இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. இதில் ஆக்சுவலி வந்து நான் வந்து ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் சுகர் அண்ட் பாதாம் போட்டோம்ல, 100 grams ஆஃப் சுகரு. பட் ஆக்சுவலி வந்து இது வந்து ஸ்வீட் பத்தலை. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு பங்குக்கு வந்து 1.25 பங்கு சர்க்கரை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குது. இப்போ 1க்கு 1 ரேஷியோ போட்டதில் பத்தலை. ஸோ அகெயின் வந்து நான் வந்து இன்னொரு 1/4 கப் வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ணேன். இப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், வெரி லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டோம்னா இன்னியும் வந்து நமக்கு இந்த ஸ்வீட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பாருங்கள். இது பாருங்கள், லேசாக வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் பிஞ்ச் ஆஃப் சால்ட் just to enhance the taste of the sugar. இது போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. It's beginning to leave the dish. It's beginning to leave this. இது இனி கொஞ்சமாக நம்ம வந்து நெய் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு டிஷ்ஷில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இது மாதிரி கரெக்டாக இது வந்து ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இதுதான் இப்போ நமக்கு ஸ்டேஜ் டு புட் ஆஃப் த ஸ்டவ். கலரு, நல்ல டெக்ஸ்சர், ஃப்ளேவர் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு, நல்லா இருக்குது. ஸோ அட் த ஸ்டேஜ் நம்ம வந்து ஸ்டவ்வை
ஆஃப் பண்ணிடலாம். லெட்ஸ் புட் ஆஃப் த ஸ்டவ். 100 grams of பாதாம்க்கு வந்து நமக்கு வந்து 463 grams minus 100 grams இந்த பவுலோட வெயிட். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 350 grams of பாதாம் ஹல்வா வந்து வீட்டில் செஞ்சது வந்து நமக்கு வந்திருக்கு. இது நல்ல சுவையாகவும் இருக்கு, ரொம்ப நல்ல வாசனை, ரொம்ப நல்லா இருக்கு. சுவையான பாதாம் ஹல்வா ஃப்ரம் நிமிஸ் கிச்சன். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது பாருங்க, இதோட டெக்ஸ்டர் பாருங்க, நல்லா ஒட்டாம நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.